ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நித்தியத்தில் நீங்கள் எங்கே என்கிற நல்ல நிகழ்ச்சியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். வித்தியாசமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கூட கர்த்தர் திட்டவட்டமாய் பேசுவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுவது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்று எண்ணுகிறேன். விசேஷமாக நரகம், பரலோகம் என்கிற இந்த 2 இடங்களை குறித்து ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகள். நம்முடைய வாழ்நாளில் கட்டாயம் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர், அன்புள்ளம் கொண்ட ஆண்டவர், நம்முடைய வேத புஸ்தகத்தில் நம்முடைய பக்தி விருத்திக்காக, நன்மைக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வசனங்களை இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. அதிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று இந்த 19வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து நான் சொல்லுகிறதற்கு முன்பாக இந்த சம்பவத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 நபர்களை குறித்து அழகாக இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதில் முதல் நபர் ஐஸ்வர்யவான் அல்லது ஒரு பெரிய பணக்காரன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி வாழ்ந்திருந்தானா, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறைவும் இல்லை. கிடைக்கிறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். எது நினைத்தானோ அதை அழகாக பெற்றுக்கொள்வான். அவனுக்கு தான் பணம் இருக்கிறதே, எல்லாவற்றையும் எளிதாக வாங்கி கொள்ளலாம். இது இவனுடைய நிலைமை. இவன் ஒன்றுக்கும் கவலை இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். என் ஆண்டவர் அதை சொல்லுகிறார் பாருங்க, அழகாய் சொல்லுகிறார். 20வது வசனத்துல லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு தரித்திரன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஏழை என்று எடுத்துக்கொள்ளலாம். தான் நினைத்தது அவனுக்கு கிடைக்காது, பணம் இல்லை. ஆனால் சாப்பாட்டு கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் அவன் குப்பை தொட்டியில போடுகிற அந்த சாப்பாட்டை எடுத்து அதை எப்படியாவது சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்று மிகவும் ஆசைப்பட்டவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவனுடைய சரீரத்தில் ஒரு நோய் ஏற்பட்டு சரீரம் முழுவதுமாக பருக்கள் நிறைந்ததாய் காணப்பட்டது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். கொடிய பருக்கள், கொடிய வேதனை. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் பணம் இல்லாத ஒரு கேவலமான ஒரு நிலைமை. அடுத்தபடியாக அவனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டு அவன் பருக்களால் நிறைந்து காணப்பட்டான். எவ்வளவு பெரிய வேதனை என்று பாருங்கள். இது கூட ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் ஆண்டவர் அங்கே அவனை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று என்று வாசிக்கிறான். நாய்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அவனுடைய பருக்கள் எல்லாம் நக்கிட்டு போகும். அவனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை என்று பாருங்கள். அப்படி இந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த தரித்திரன் ஐஸ்வர்யவானுடைய சகல நன்மைகளையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் இவனுக்கோ அதுல ஒன்றையும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. வாழ்நாள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் கழித்தது.
இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷர்களை, மக்களை நாம் பார்க்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள், என் வாழ்நாள் எல்லாம் நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா, ஐயோ தரித்திரமான வாழ்க்கையா இருக்கிறதே என்று அநேகர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்படி இந்த மனுஷன் கடந்தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், என் ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களை அவர் சில இடங்களில் உவமைகளாக சொல்லியிருக்கிறார். உவமைகள், அந்த உவமைகள் என்று சொல்லும் பொழுது அங்கே சில மனுஷர்களுடைய பெயர் எழுதப்படாது, சொல்லப்படாது. ஆனால் இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் பேசும் பொழுது அந்த இடத்துல 2 மனுஷர்கள் அங்கே இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய பெயரை அழகாய் உச்சரித்து காட்டியிருக்கிறார். அந்த தரித்திரனுடைய பெயர் லாசரு. ஆனால் அந்த பணக்காரனுடைய பெயர் இருந்திருக்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உச்சரிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லாதவராய் இருக்கிறதை போல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கதிகளை, இந்த சத்தியத்தை நம்மை உருவாக்கின ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். மனுஷன் ஏதோ கட்டுக்கதையாக ஏதோ எழுதி வைத்து இதை எப்படியோ சில கதை போல சொல்லி ஜனங்களை நாம் எப்படியாவது வசப்படுத்தலாம் என்று சொன்னால் அதுக்கு ஒருபோதும் அதுக்கு இடமில்லை. பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கினவர் தான் இந்த சத்தியத்தை அழகாக சொல்ல முடியும். அதைத்தான் வேதத்திலே அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இதை தியானிக்கிறோம். உங்கள் காதுகளிலே இதை கேட்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்கிறார். ஆகவே இந்த சத்தியங்களை இன்றைக்கு நாம் அறியும் பொழுது, நாம் இந்த பூமியை விட்டு நம்முடைய நேரம் வரும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது, ஏதாவது ஒரு உலகம், இந்த 2 உலகத்தில் ஏதாவது ஒரு உலகத்தில் கால் அடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இதை அறியும்படியாகத்தான் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த சத்திய வசனங்களை தியானிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சரி, இப்பொழுது ஒன்று நடக்கிறது பாருங்கள். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 பேரும் ஒரே நாளில் மரிக்கிறார். மரணம் எந்த நேரத்தில் வேண்டுமானால் வரலாம். மரணம் வருகிற நாள் ஒருவருக்கும் தெரியாது. மரணம் வரும் பொழுது நான் கொஞ்சம் தாமதமாக வருகிறேன், பொறுத்திரு என்று சொல்ல ஒரு மனுஷனுக்கும் இடமில்லை. அல்லது மரணம் வருகிறதுக்கு முன்னமே இதோ நான் மரித்துவிட போகிறேன் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துல 2 பேரும் ஒரே நாளில் மரிக்கிறார்கள். அப்பொழுது ஐஸ்வர்யவானுடைய நிலைமை என்ன, அந்த பணக்காரனுடைய நிலைமை என்ன, அந்த தரித்திரனுடைய நிலைமை என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதை பார்க்கலாம். 23வது வசனத்துல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அதாவது இந்த பணக்காரன் அவனுடைய உயிர் பிரிந்து சரீரத்தை விட்டு அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து அவன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். இந்த பாதாளத்தில் அவன் தள்ளப்படும் பொழுது அவனுக்கு சில காரியங்கள் நடக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். ஆனால் இந்த தரித்திரனை குறித்து பார்க்கும் பொழுது 22ல, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அவன் மரிக்கும் போது தேவ தூதர்களுடைய கைகளில் தன்னுடைய ஆவி ஆத்மாவும் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது, பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் ஐஸ்வர்யவான் மரிக்கும் பொழுது அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பாதாளத்தில் தள்ளப்படுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சற்று கவனமாக நாம் கேட்க வேண்டும். அவன் பாதாளத்தில் தள்ளப்படும் பொழுது அவனுக்கு ஒரு வேதனை அங்கே ஆரம்பிக்கிறது. பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வேதனை இல்லாமல் வாழ்ந்தான். அவன் கேட்டதெல்லாம் கிடைத்தது, நினைத்ததெல்லாம் நடந்தது. பணத்தை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்று ஒரு நல்ல மன தைரியத்தோடு அவன் வாழ்ந்தது நிமித்தம்
தேவனை குறித்து, தன்னை உண்டாக்கினவரை குறித்து அறிய வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி வாழ்ந்திருக்க கூடும். இதுதான் இன்றைக்கு பெரிய தவறு மனுக்குலம் செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்துத்தான் நாம் வாழ்கிறோமே ஒழிய, இந்த சூழ்நிலைகளின் மத்தியில நம்மை உருவாக்கின தெய்வம் ஒருவர் இருக்கிறார், நாம் அவரை அறிய வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனுஷனுக்கு சீக்கிரம் வருகிறதில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், நன்றாக வாழ்ந்தால் சொர்க்கம், இங்கேதானே சொர்க்கத்தை அனுபவிக்கிறது போல் இருக்கிறது, நமக்கு பணம் இல்லாமல் தரித்திரமாய் வாழ்ந்தால் நாம் நரகத்தில் வாழ்கிறோம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமி ஒரு தற்காலிகமான ஒரு பூமி தான். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்து விட்ட பிறகு கட்டாயமாக ஒரு நாள் முடிவடையும். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு உலகத்தில் கட்டாயமாக நாம் பிரவேசிக்க வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியில ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார். ஐஸ்வர்யவான் அல்லது பணக்காரன், அவனுக்கு தெரியாமல் இருந்தது, தெரிய மனதில்லாமல் இருந்தான். கட்டாயமாக பாதாளத்துக்குள் போவேன் என்று அவன் அறிந்திருந்தால் ஒருவேளை தன்னை தப்புவித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் போகிற இடத்தை குறித்து தான் அறிவு அவனுக்கு இல்லாதிருந்தது. காரணம், அதை அறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று தன்னுடைய ஐஸ்வர்ய மயக்கம் அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கும், அவனுடைய சிந்தையை குருடாக்கி போட்டிருக்கலாம். அது இருக்கட்டும். இப்பொழுது பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவனுக்கு அப்போதான் கண் திறக்கிறது. பிரியமானவன், பூமியில இருக்கிற வரைக்கும் அவனுடைய கண்கள் திறக்கவில்லை. இந்த வசனங்கள் இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பாதாளத்திலே போய் அவனுடைய கண்கள் திறக்கப்படுமானால் அது அவனுக்கு டூ லேட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, கால தாமதம் ஆகிவிட்டது. ஆகவே அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. தூரத்தில் இருந்து ஆபிரகாமுடைய மடியிலே பரலோகத்திலே இங்கே வாசல் அருகே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த பருக்கள் நிறைந்த புண்ணெல்லாம் வந்த அந்த ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய மடியிலே இப்பொழுது தேற்றப்படுகிறதை பார்க்கும் பொழுது அவனுடைய வயிறு எரியுமா? அவனுடைய வயிறு எரிந்துதான் இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அவன் வேதனைப்படுகிற போது அப்படி பார்த்தான். 24, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும் என்று அவன் கெஞ்சினான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய நாவு வறண்டு இருந்திருக்கும். அக்கினியிலே விழும் பொழுது நாவு வறண்டு இருக்கிறது. அதுல ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தால் போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அது கூட எனக்கு கிடைக்கல. ஆகவே லாசருவை தயவு செய்து அனுப்பி என்னை குளிர பண்ணும், என் நாவை குளிர பண்ணும் என்று சொல்லி நான் இந்த அக்னி ஜுவாலையிலேயே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 25வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26ல பாருங்கள். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். பெரிய பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கும் நரகத்துக்கும் நடுவிலே ஒரு பெரிய பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து இங்கே யாரும் வர முடியாது, இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை. 27வது வசனத்தில், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்
என்றான். பூமியில 5 சகோதரர்கள் அவனுக்கு இருக்கிறாங்க, 5 brothers இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அங்க போய் நீங்க அனுப்புங்க, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு, அவர்கள் இங்கே வந்துவிடக்கூடாது என்று சொல்லும்படிக்கு போய் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறதாக பார்க்கிறோம். 28வது வசனம், நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். 29, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். 30வது வசனம், அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். 31வது வசனம், அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நமக்கென்று கர்த்தர் பூமியில வாழும்படிக்கு குறித்து வைத்திருக்கிற இந்த நாட்களை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 மனுஷர்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் மிகவும் முட்டாள்தனமாக மதிகேடாக தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அவன் ஊதாரித்தனமாக செலவழித்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மிகுதியினாலே ஆண்டவரை தேடுகிறதற்கு அவன் தன் இருதயத்தை கொஞ்சமேனும் சாய்க்கவில்லை. ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நேராக அவனுடைய இருதயத்தை திருப்பவில்லை. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் போதும், இதுதான் உலகம், இதுதான் வாழ்வு, நான் கண்டதுதான் சத்தியம், காண்கிறது நான் கேட்கிறது தான் காரியம் என்று சொல்லி தன்னை அப்படியாக மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தரித்திரனாகிய இந்த லாசரு என்கிற மனுஷன் அவனுடைய தரித்திரமான இந்த சூழ்நிலையில் மத்தியிலே தன்னை உருவாக்கினவரை தேட ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் மிகுதியாக ஒருவனுக்கு இருப்பதனால் அது பாவம் அல்ல, அது தவறும் அல்ல. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யவானா இருப்பதனால் நாம் இந்த பூமியில அநேக நல்ல காரியங்களை நாம் செய்யலாம். நமக்கு பணம் இருக்குமானால் அநேக நல்ல காரியங்களை செய்யலாம், அதுல தவறு இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர்தான், கர்த்தர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார். நன்றாக நாம் இந்த பூமியில சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஐஸ்வர்யம் மிகுதியானால் அதன் மேல் என் இருதயத்தை வைக்காதே என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யம் மிகுதியாவது தவறல்ல, ஆனால் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல், பணத்தின் மேல் இருதயத்தை வைத்துவிட்டு ஆண்டவரை விட்டுவிட்டு பரலோகத்துக்காக இந்த பூமியில நாம் பாடுபடாவிட்டால், பரலோகத்துக்காக இந்த பூமியில நாம் பிரயாசப்படாவிட்டால், பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும் என்று கர்த்தரை நாம் ஆராதிக்காவிட்டால் அதுதான் நமக்கு அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த மனுஷன் பண்ணின ஒரு சரியான ஒரு முட்டாள்தனமான காரியம் என்ன என்று கேட்டால், தேவனை அவன் தேடவில்லை. இன்றைக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை தேடுகிறதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பி இருக்கிறீர்களா? ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்கள் உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறதா? அல்லது என்னுடைய படிப்பு போதும், என்னுடைய பட்டங்கள் போதும், எனக்கு வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கிறது, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியில இல்லை, எனக்கு நானே போதும் என்று சொல்லி உங்கள் இருதயங்களை ஒருவேளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த சத்திய வசனங்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். ஒரு பணக்காரன் பூமியில வாழ்ந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனுஷனுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது, அவன் அதிகமாக விதைத்து ஒரு நாள் ஒரு நல்ல அறுவடையை கண்டானாம். இந்த அறுவடையை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரே சந்தோஷம். வருஷந்தோறும் வரக்கூடிய மூட்டைகள், நெல் மூட்டைகளோ நெல்லோ ஏதோ ஒரு தானிய மூட்டைகளை பார்க்கலும் அந்த வருஷம் அவனுக்கு அதிக மூட்டைகள் வந்தது, அதிக லாபம் வந்தது, தானியம் விளைந்தது. அவன் ஒரு நாள் நினைத்தான், இந்த தானியத்தெல்லாம் கொண்டு போய் என்னுடைய களஞ்சியத்திலே, பான்ஸ் என்று சொல்றோமே, களஞ்சியத்திலே சேர்க்க போகிறேன். என்னுடைய களஞ்சியம் ஒரு சின்ன களஞ்சியமாக இருக்கிறது. இப்பொழுது நான் ஒன்று செய்வேன், கட்டி அந்த தானியத்தை எல்லாம் அதில் சேர்த்து
உனக்காக வைக்கிறேன். நீ அநேக நாட்களாக நன்றாய் சாப்பிட்டு புசித்து குடித்து பூரிப்பாயிரு, நன்ற சந்தோஷமாய் திருப்தியாயிரு என்று தன்னுடைய உயிரை பார்த்து அவனே பேசிக்கொண்டதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவன் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறதான வேளையில அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். என்ன டைட்டில் போட்டு கேட்கிறார் என்று சொன்னால், மதிகேடனே, ஓ யூ ஃபூல், இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படுமானால், இன்றைக்கு உன்னுடைய உயிர் உன்னுடைய சரீரத்தை விட்டு எடுபட்டு போகுமானால், வெளியில வருமானால், நீ சேர்த்து வைத்த இத்தனை காரியங்களும் யாருடையதா இருக்கும் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான டைட்டிலை பாருங்கள், மதிகேடனே. இப்படித்தான் நாம் மதிகேட்டுக்குள் இருக்கிறோம். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று உண்டு பிரியமானவர்களே. நமக்கு ஒரு உலகம் ஒன்று உண்டு. 2 உலகங்களில் ஏதாவது ஒரு உலகத்துக்கு போகணும். ஒரு உலகம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உலகம், பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உலகம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு உலகம். அந்த உலகத்துல வியாதி இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலைகள் இல்லை, இருள் இல்லை, மரணம் இல்லை. இப்படி எல்லாம் நன்மையாக இருக்கும். ஜீவனுள்ள தேசம் என்று அதற்கு பெயர். அந்த உலகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் மனுக்குலத்தை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்குத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த ஒரு அருமையான ஆண்டவருடைய வீடாகிய பரலோகத்தை எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளுகிற ஒரு மனுஷன் சகாயமின்றி உதவி செய்வார் இல்லாமல் பரிதாபமாக பிசாசுகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்தில் போய் அவன் தள்ளப்படுகிறான். ஆண்டவர் மனுஷனுக்காக நரகத்தை உருவாக்கவே இல்லை. ஆனால் நம்முடைய தீர்மானங்கள் நாம் எந்த உலகத்துக்கு போக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். பரலோகம் எனக்கு வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் பண்ணினான். அவன் தீர்மானம் எடுத்தபடியே அவன் எதை விரும்பினானோ ஆண்டவர் அதை அவனுக்கு பரிசாக கொடுத்தார். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நமக்கென்று நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த தந்த நாட்களில் நமக்கு கிடைத்த இந்த ஆயுசு நாட்களில நாம் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை நாம் சற்று கவனமாக பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் கசந்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களா இந்த பூமியில அவருக்காக நாம் வாழும் பொழுது, அவரையே ஆராதித்து வாழும் பொழுது, நாம் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில இருக்கிறபடினாலே பரலோகத்திற்கு நம்முடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்படும், நம்முடைய ஆத்மா தேவ தூதர்களால் எடுத்துக்கொள்ளப்படும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக இதை சொல்லிவிட்டு பிறகு நான் சில ஸ்லைடுகள் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். நரகத்தை குறித்ததான சில அறிவியல் பூர்வமான சில காரியங்களை, ஆதாரங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக 24வது வசனத்தை நான் வாசிக்கட்டும். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. 2 காரியங்களை பார்க்கிறோம். நாவை குளிர பண்ணும் என்று சொன்னால் he experiences a thirst in his soul. பூமியிலே நமக்கு என்னென்ன விதத்திலே நமக்கு உணர்வுகள் இருக்குமோ அது போலத்தான் சரீரத்தில் வாழும் பொழுது என்னென்ன உணர்வுகள் இருக்குமோ அது போலத்தான் ஆவிக்குரிய மனுஷன் ஒருவன் இருக்கிறான். உண்மையான நம்முடைய உயிர் உள்ளே இருக்கிறது. நாம் வெளியில பார்க்கக்கூடியது வெறும் தோல், மாமிசம், எலும்புகள், இதுதான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான மனுஷன் இதல்ல. அவனுடைய ஒரு மனுஷனுடைய உண்மையான ஒரு உயிர் உள்ள இருக்கிறது. அவன் ஆவியாய் இருக்கிறான். ஆவியும் ஆத்மாவும் மரண நாள்ல ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு வெளியில வரும். வெளியில வரும் பொழுது இந்த சரீரத்தை அவன் விட்டே ஆக வேண்டும். 2 நாட்களுக்கு மேலாக இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்க முடியாது.
ஒருவேளை உறவினர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஐஸ் பாக்ஸ்ல அவர்களை பத்திரமாக சரீரத்தை 2 நாள் வைக்கலாம். ஆனால் அதை கொண்டு போய் சீக்கிரமாக புதைக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த சரீரத்தை ஒரு நாள் நாம் அப்படியே போட்டுவிட்டு களைந்து போட்டுவிட்டு நம்முடைய உயிரானது வெளியில போகும். அப்பொழுது நம் சரீரத்துல நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அந்த உணர்வுகள் உண்டு. இதை இந்த பணக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய நாவு வறண்டு போகிறது என்று சொன்னான். thirst அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக அவன் சொன்ன வார்த்தை, இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். there is a torment. வேதனை. பூமியிலே நாம் படுகிற வேதனை நமக்கு போதாதா பிரியமானவர்களே? நிரந்தரமான ஒரு உலகத்திலே போய் அங்கேயும் அக்கினியிலே போய் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். அக்கினியிலே போய் வேதனைப்படுகிற நிரந்தரமான அக்கினி, அந்த அக்கினியும் அவியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உயிர் அதுவும் மாய்ந்து போகாது. ரெண்டும் ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிரந்தரமான ஒரு நிலைமையில நிரந்தரமான நாட்கள், அதிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம். அதிலிருந்து அவன் வேதனைப்படுகிறதை அவன் he experiences pain and torment. இது இரண்டாவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக 27வது வசனத்திலே, அப்படியானால் ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் பூமியிலே உண்டு என்று சொல்லுகிறான். அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும் என்று சொல்லுகிறான். சொன்னால் நான் தான் வேதனைப்படுகிறேனே, ஆனால் என்னுடைய பிரதர்ஸ் 5 பிரதர்ஸ் பூமியில இருக்கிறார்கள், அவர்களும் இந்த இடத்துக்கு வந்து விடாதபடிக்கு எப்படியாவது அவர்களுக்கு தயவு செய்து நீங்க இந்த லாசர் என்ன செய்யுங்க, நீங்க அனுப்பிடுங்க, அவங்க இங்க வரவே கூடாது என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு ஞாபகம் அங்க இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்திலே 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அந்த இடத்திற்கு நாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தின் நிமித்தம் இந்த புரோகிராம் மூலமாக, நிகழ்ச்சி மூலமாக இந்த வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஐஸ்வர்யவான் அன்றைக்கு அவன் பாதாளத்தில் இருந்து கொண்டு சொன்னான். ஆனால் இன்றைக்கோ நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போகிறதற்கு முன்னே போகாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்தும்படியாக என் ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கு இதை பயபக்தியோடு தாழ்மையோடு இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அங்க போய் கூச்சல் போட்டால் என்ன லாபம்? அவன் அங்க போய் சொல்லுகிறான், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது, நான் தான் வந்து தொலைஞ்சிட்டேன், என்னுடைய பிரதர்ஸ் யாரும் இங்க வரக்கூடாது, தயவு செய்து அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய மெமரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் பிரியமானவர்களே. பாதாளத்தில் போய் ஒருவன் உட்கார்ந்திருந்தால் அவனுக்கு எல்லாம் ஞாபக சக்தி இருக்கும். அவன் அவ்வளவும் அவனுடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் படம் பிடித்து காட்டினது போல அவனுக்கு ஞாபகம் இருக்கும் பிரியமானவர்களே. பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. 28வது வசனத்திலே, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். இன்டர்செஷன். அங்க போய் ஒரு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொள்ளுகிற காரியம் இந்த பூமியில தான் இருக்க வேண்டும். நாம் முதலாவது அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய உறவினர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக இந்த நாளில் தானே பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இவன் அங்க போய் ஜெபம் பண்ணுகிறான். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், மரண நாள் அன்று நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு, தேகத்தை விட்டு வெளியில வரும் பொழுது அதற்கு பிறகு எதையாவது பார்த்து கொள்ளலாம் என்று ஒருவேளை ஒரு மதிகேடாக நினைத்தோம் என்று சொன்னால் தேவன் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தருணம் கொடுக்கவே மாட்டார். சான்ஸ் இஸ் ஓவர், இட் இஸ் டூ லேட். இந்த ஆவியும் ஆத்மாவும் நம்முடைய சரீரத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த தீர்மானங்களை எடுக்க முடியும். என் உயிர் போகட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று யாராவது சொல்வார்கள். ஆனால் உயிர் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு தருணமும் கொடுப்பதில்லை. போனதுதான். ஒன்று அந்த ஆத்மா மேல போகும், பரலோகத்துக்கு போகும், அல்லது
அவனுடைய ஆத்மா பாதாளத்திலே தள்ளப்படும், வேதனை உள்ள இடத்திலே தள்ளப்படும். இந்த ரெண்டு தவிர்த்து வேற வழியே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆகத்தான் இந்த சத்திய வசனங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படிக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு இதை கொடுக்கிறோம். இதை சற்று கவனமாக நீங்கள் கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக 5வதாக இங்க பார்க்கிறோம் 30வது வசனத்திலே, அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்று அவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு புரிகிறது, என்ன புரிந்து கொள்கிறோம்? அவன் அந்த இடத்துல போய் விழுந்ததுக்கு அப்புறம் he becomes very desperate. மிகவும் ஆசை உள்ளவனாக, தன்னுடைய உறவினர்கள் ஒருவர் கூட அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி மிகவும் டெஸ்பரேட்டாக இருக்கிறான், மிகவும் ஆசையா இருக்கிறான். நான் ஏதோ வந்து தொலைஞ்சிட்டேன், இங்கே விழுந்துட்டேன், ஆனா என்னுடைய மக்கள் ஒருவர் கூட இங்க வரக்கூடாது, யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறான் பிரியமானவர்களே. இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கு ஒருவேளை நாம் செய்கிற பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் நம்மை பாதாளத்துக்கு தள்ளிவிடும். நாளை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது, நாளை நமதல்ல என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நாளை தினம் நம்முடையதல்ல. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை சந்திக்கலாம். நம்முடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவருடைய கண் பார்வையில் இருக்கிறது. நினையாத நாளில் நமக்கு மரணம் வரலாம். எத்தனை பேர் அப்படி திடீரென்று மரித்திருக்கிறார்கள் என்று உண்மையை அறிவோம். நினையாத வேளையில, நாம் யோசிக்காத நேரத்துல மரணம் நமக்கு நேரிடலாம். அந்த மரண நாள், அந்த மரண நேரத்துல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில ஜீவித்தால், பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே மாறி, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதாய், உள்ளான மனுஷனுக்குள் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து, நீதியான ஒரு வாழ்க்கையை செய்து, சத்தியத்தின்படி நடந்து, ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார், பரலோகத்திற்கு போகிறது நமக்கு லேசான காரியமாக மாறிவிடும். எனவே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவம் உள்ளே குடியிருக்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு சத்துருக்களாக மாறிவிடுகிறோம். தேவனோ பாவத்தை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்களை உடைய மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மகா பரிசுத்தம் உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நியாயாதிபதி நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் நம்மில் ஒருவரும் உயிரோடு இருக்கிறது முடியாத காரியம். ஆனால் ஒரு நாணயத்துக்கு 2 சைடு இருக்கிறது போல கர்த்தர் ஒரு பக்கம் அவர் நியாயம் தீர்ப்பு செய்கிறவராய் நியாயாதிபதியாக இருக்கிறார். அதே மறுபக்கத்துல மிகுந்த தயை உடையவராய், மிகுந்த அன்பு உடையவராய் இருக்கிறார். ஒருவரும் அழிந்து போவது, கெட்டு போவது, நரகத்துக்கு போவது, பாதாளத்துக்கு போவது அவருக்கு ஒரு காலம் விருப்பம் இல்லை பிரியமானவர்களே. அது நிமித்தம் தான் தேவாதி தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பாவம் செய்த மனுக்குலத்துக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், வேதனைகள், மீறுதல்கள், துக்கங்கள் சகலத்தையும் சுமந்தவராய், தாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய், உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலத்தை போல அவர் அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசியில கோரமான ஒரு சிலுவையை சுமந்து, அந்த சிலுவையிலே அவர் அடிபட்டு, கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார்,
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் அவரை நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்க வைத்தார். தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சிலுவையிலே கர்த்தருடைய அன்பு, நம்மை உருவாக்கினவருடைய அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவாகிய தேவன் நம்மில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று. இன்றைக்கு இந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. இந்த அன்புதான் உங்கள் உள்ளத்தை இன்றைக்கு சந்திக்கிறது. சரி, இப்பொழுது இந்த பாதாளம் என்கிறதை குறித்து அறிவியல் பூர்வமாக சில ஆதாரங்கள் என்னுடைய கையில் கிட்டின. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அறிவியல் பூர்வமாக சில காரியங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எனக்கு திடுக்கிடக்கூடிய சில ஆதாரங்கள் கிடைத்தது. அதை உங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு ஸ்லைடாக நான் காட்ட விரும்புகிறேன். இதை காட்டினால்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்கிற ஒரு காரியம் இல்லை, ஒரு கட்டாயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் சம்பந்தப்பட்டதான காரியங்கள் ஆதாரங்களை காட்டாவிட்டாலும், நமக்கு தெரியாவிட்டாலும், தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு மாற வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நமக்கு கண்களை தெளிவிக்கிறதாக, கண்களை திறக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி ஒரு ஸ்லைடை நான் வைத்திருக்கிறேன். நேஷனல் ஜியோகிராபிக் என்கிறதான ஒரு பத்திரிகை, செக்குலர் மேகசின். இந்த செக்குலர் மேகசின் அந்த பத்திரிகையின் கவர் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நாள் முதல் பக்கத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கோயிங் டு ஹெல் என்று ஒரு தலைப்பை போட்டு ஒரு நெருப்பு இருக்கிறதாக அந்த இடத்துல காட்டியிருக்கிறார்கள். அதற்கு கீழே நீங்கள் பார்த்தால், a daredevil photographer leads a team of adventurers into an active volcano in the South Pacific. அங்கே ஒரு கேப்ஷன் எழுதப்பட்டிருக்கு. இது என்னுடைய மனதுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அந்த நேஷனல் ஜியோகிராபிக் என்கிற ஒரு ஆவிக்குரிய பத்திரிகை அல்ல, அது ஒரு செக்குலர் மேகசின், ஆவிக்குரிய அல்லாத பத்திரிகையில் நரகம் என்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நரகத்துக்கு போகிறது என்று சொல்ல ஒரு தலைப்பை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஒரு எரிமலை வெடித்து எழும்பி அதிலிருந்து வரக்கூடிய அக்கினியையும் காட்டி இப்படி நரகம் இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த டிஸ்கவரி என்கிற அவர்களுடைய மேகசின், அவர்களுடைய பத்திரிகையில் ஆகஸ்ட் 2002 அந்த முதல் பக்கத்தில் இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, பூமியின் மைய பகுதியில் உண்மையாக என்ன இருக்கிறது? ஆராய்ச்சியாளர்களுக்கு அது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த பூமியில மைய பகுதியில என்ன இருக்கிறது என்று பார்க்கணும். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், இயேசு அதற்கு பதிலாக பல முறை இவ்வாறாக கூறியிருக்கிறார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், அக்கினி கடலும் அதில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் எரிகிறதும் அழுகிறதும் கூக்குரலும் பற்கடிப்பும் ஆகிய அந்த இடத்தில் ஆக்கினை அடைவார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல முறை சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தை குறித்து அதிகம் பேசினதை பார்க்கலாம், நரகத்தை குறித்து தான் சுவிசேஷ புஸ்தகங்களில் அதிகமாக பேசியுள்ளார். பல வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனக்கு ஒரு கேள்வி வந்தது, எழும்பினது, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கலாம், நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார்? எனக்கு ஒரு காரியம் விளங்கிவிட்டது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் பரலோகத்தில் இல்லாவிட்டால் கட்டாயமாக நரகத்தில் இருப்பான், அல்லது ஒரு மனுஷன் நரகத்தில் இல்லாவிட்டால் கட்டாயமாக அவன் பரலோகத்தில் தான் இருப்பான். இந்த ரெண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் தள்ளப்படுகிறான்.
பரலோகத்துக்கு போகிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையில் வாழ்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய தூதர்கள் அவர்கள் பத்திரமாய் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள், பரலோகத்தில் சேர்ப்பார்கள். தீங்கு வருகிறதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் ஆனவர்கள் இந்த பூமியில நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஆனால் பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகும்படிக்கு தனக்கு தானே தீர்மானம் எடுத்து நான் இப்படித்தான் இந்த பூமியில வாழ்வேன் என்று சாதித்து மரிக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். வாரிக்கொண்டு போகப்படுகிறார்கள்.